அண்ணாமலை அவர்கள் இங்க இல்லாத நேரத்துல இங்க வந்து பொறுப்பாளர் வந்து நியமிக்கப்படுவாங்க. அவங்க தான் வந்து தற்காலிக மாநில தலைவர். பாஜக மாநில தலைவரா நான் இருந்த வரைக்கும் எந்த ஒரு ரவுடிங்லயுமே வந்து நான் கட்சி உள்ள சேர்த்துக்கல. மேலும் எந்த ஒரு ரவுடியுமே நான் வந்து ஊக்கப்படுத்தல. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பதவி கொடுத்து முக்கிய அந்தஸ்து கொடுத்து முக்கியமான இடங்கள்ல வந்து வச்சிருக்கிறாரு. இதுவே வந்து முழுக்க முழுக்க தவறுதான் அப்படின்றத தமிழிசை சவுந்தரராஜன் தான் முதல்ல இதை வந்து உடைக்கிறாங்க. அதை உடைச்சது மட்டும் இல்லாம, ஏன் நீங்க கட்சியில இருக்கும்போது எந்த ரவுடிங்லயுமே வந்து சேர்க்கலையா? ஏன் திமுகவுல ரவுடிங்க கிடையாதா? அதிமுகவுல ரவுடிங்க யாருமே கிடையாதா? பாமகல எந்த ரவுடிங்களுக்குமே பதவி கொடுக்கலையா? எலெக்ஷன் நேரத்துல அண்ணாமலை அவர்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும். மேலும் வந்து மணல் குரூப் கிட்ட இருந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் யார் யாரெல்லாம் என்னென்ன தொகை வாங்கினார்கள் அப்படின்றதும் எனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 6 மாத காலம் லண்டன் சென்று ஓய்வெடுக்க போறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் 6 மாத காலம் எதுக்காக லண்டன் போகணும்? ஏன் தமிழக அரசியலே வந்து அவருக்கான ஒரு செல்வாக்க அவர் வந்து நிரூபிக்கும் போது எதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு லண்டன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது. சரி, லண்டன் போயிட்டு அண்ணாமலை வந்து என்ன பண்ண போறாரு? அங்க போயிட்டு ஓய்வெடுக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அங்க போயிட்டு அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து அங்க ஒரு 6 மாசத்துக்கு அவர் வந்து படிக்க போறாரு. பொதுவாகவே அரசியல்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க எல்லாம் வந்து சாதிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாங்களா? இல்ல காமராஜர் அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாங்களா? கக்கன் அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? எம்ஜிஆர் அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? இது போன்ற பலரும் வந்து அடுக்கடுக்காக பல கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அக்கட்சியில் இருக்கக்கூடியவர்களே. ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய கிராஃப் அப்படின்றது வந்து லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல வந்து சரியான ஒரு திசையை நோக்கி தான் வந்து போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஒரு 6 மாசம் இடைவெளி? அதுவும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இங்க இல்லாத நேரத்துல இங்க வந்து பொறுப்பாளர் வந்து நியமிக்கப்படுவாங்க. அவங்க தான் வந்து தற்காலிக மாநில தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே அது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனார் அப்படின்னா அதோட தமிழக அரசியல்ல அவர் வரமாட்டாரு. அதுக்கான ஒரு செட்டிங் தான் இது. ஏன்னா வாண்டடா வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மேலிடம் வந்து அண்ணாமலை அவர்களை இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து கட்சியில இருந்து நாங்க அவரை மாத்துறோம், மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை இதுக்கப்புறம் நீடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்து வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் அவர் போட்ட உழைப்பு அப்படின்றது ஒண்ணு வீணாகும். மேலும் பலர் வந்து விமர்சனம் வைப்பார்கள் அப்படின்ற ஒரே நோக்கத்துடன் இதை வந்து இப்படி நம்ம வந்து மாநில தலைவரை மாத்த தேவையில்லை. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் அங்க ஏதோ ஒரு படிப்புக்கு போயிருக்க மாதிரியாகவும், மேலும் வந்து ஒரு 6 மாசம் அவர் அங்கேயே இருப்பாரு, அதனால இவர் தான் வந்து மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு புதிய மாநில தலைவருக்கு ஒரு இமேஜ் ஒன்று உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டெல்லி மேலிடம் வந்து இதுல முடிவெடுத்துள்ளதாகவும் பல தகவல்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. சரி, இது இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் இப்ப எதுக்கு வந்து அவசரமாக 6 மாதம் வந்து லண்டன் போகணும்? ஏன்னா வந்து இப்பதான் 2024 தேர்தல் முடிஞ்சது. இன்னும் பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு சரியா சொல்ல போனா 2 வருஷம் கூட இல்ல, ஒரு 1.5 வருஷம் இருக்கு, அவ்வளவுதான். அதற்கான வேலைகளை இப்போத்துல இருந்தே ஆரம்பிச்சா மட்டும்தான் 2026 தேர்தலை பாஜக வந்து நிச்சயம் சந்திக்க முடியும். இந்த ஒரு தேர்தலே அவங்களுக்கான செல்வாக்க ஓரளவுக்கு பாஜக வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. எப்பவுமே நோட்டா கூட போட்டி போடுற கட்சி அப்படின்றது இந்த ஒரு தேர்தல்ல பல இடங்கள்ல செகண்ட் பிளேஸுக்கு வந்திருக்கு. ஓட் பேங்க்லயும் வந்து நல்ல ஒரு வாக்கு எண்ணிக்கை வந்து பாஜகவும் வந்து வைத்துள்ளது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2026 தேர்தலுக்கும் இதே போன்ற ஒரு உழைப்பை இப்போதுல இருந்து போட்டா மட்டும்தான் 2026 தேர்தலில் இவங்களால அறுவடை பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணாமலை இப்ப அவசரமாக எதுக்காக லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகளே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்துல தான் வந்து இருக்கிறாங்க. மேலும் அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து மாநில தலைவர்ல இருந்து மாற்றப்பட்டு புதிதாக இன்னொருத்தர் மாநில தலைவருக்கு வரார், அந்த பதவிக்கு வரார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட்ல இருப்பாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இதற்கு முன்பு இருந்த மாநில தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்துக்கோங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எடுத்துக்கோங்க, எல்முருகன் அவர்களை எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே வந்து இங்க மாநில தலைவராக இருக்கும்போது மக்கள் அந்த அளவுக்கு அவங்க கூட கனெக்ட்ல இருந்தாங்களா? கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அவங்க கூட வந்து நல்ல நெருங்கிய தொடர்புல இருந்தாங்களா? எப்பவுமே வந்து ஒரு கனெக்டட்லயே இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப எளிமையா வந்து எல்லாரு கூடயும் வந்து பழகக்கூடிய
ஒரு நபர். ஆனா இதே ஒரு விஷயத்த வந்து இதற்கு முன்பு இருந்த பல மாநில தலைவர்கள் கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது. எனவே அக்கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து விருப்பப்பட்டுலாம் வந்து போகல, அவரை கம்பல் பண்ணி தான் வந்து அனுப்புறாங்க. அவர் இங்க இல்லாத டைம்ல புதிய மாநில தலைவர் ஒருத்தவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரி, இப்போ புதிய மாநில தலைவர் யார் அப்படின்ற கேள்வி இப்ப பலருக்கும் வருகிறது. நம்ம வந்து இப்படி எடுத்துப்போம். ஆரம்பத்துல எலெக்ஷன் முடிஞ்ச டைம்ல எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா 40க்கு 40 வந்து பாஜக ஜெயிக்காது தமிழ்நாட்டுல, ஆனா நிச்சயம் ஒரு 3 சீட் 4 சீட்டாவது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அப்படி 3 சீட் 4 சீட் ஜெயிக்கலனா கூட கண்டிப்பா கோயம்புத்தூராவது வின் பண்ணும் அப்படின்றத பலரும் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா கோயம்புத்தூரும் ஜெயிக்கல, இவங்க எதிர்பார்த்த மாதிரி 3 சீட் 4 சீட்டும் ஜெயிக்கல. எனவே இதே வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. கட்சி உள்ளதான் இருக்கிறாங்க. கட்சி உள்ள இருக்கும் போதே அவங்க தனியா வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நான் பாஜக மாநில தலைவரா நான் இருந்த வரைக்கும் எந்த ஒரு ரவுடிங்லயுமே வந்து நான் கட்சி உள்ள சேர்த்துக்கல, மேலும் எந்த ஒரு ரவுடியுமே நான் வந்து ஊக்கப்படுத்தல. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பதவி கொடுத்து முக்கிய அந்தஸ்து கொடுத்து முக்கியமான இடங்கள்ல வந்து வச்சிருக்கிறாரு. இதுவே வந்து முழுக்க முழுக்க தவறு தான் அப்படின்றத தமிழிசை சவுந்தரராஜன் தான் முதல்ல இதை வந்து உடைக்கிறாங்க. அதை உடைச்சது மட்டும் இல்லாம ஐடிவிங்க பத்தியும் வந்து அதுல அவங்க பேசுறாங்க. வார் ரூம்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. யாரு வந்து பொதுவெளிக்கு வந்து பேசினாலும் அண்ணாமலை அவர்களை பத்தி அவங்கள மிக தரக்குறைவாக பேசுவதற்குனே வந்து அந்த ஒரு வார் ரூம் இருக்கு. கட்சியின் முன்னாள் மாநில தலைவரா நான் சொல்றேன், இதுக்கப்புறம் வார் ரூம் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. அக்கா இந்த பிரஸ் மீட்டை கொடுத்த பிறகு வார் ரூம் பசங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதுன்னா, நீங்க அதை எப்படி நீங்க இப்படி பேசலாம், ஏன் நீங்க கட்சியில இருக்கும்போது எந்த ரவுடிங்லயுமே வந்து சேர்க்கலையா, ஏன் திமுகவில் ரவுடிங்க கிடையாதா, அதிமுகவில் ரவுடிங்க யாருமே கிடையாதா, பாமகல எந்த ரவுடிங்களுக்குமே பதவி கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பலரும் வந்து வார் ரூம்ல இருக்கக்கூடிய பசங்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே நல்லா வந்து ஈட்டாக ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யா சிவா அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. அக்கா தமிழிசை அவர்களை பத்தி, பாண்டிச்சேரியில நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத நான் வெளியில பேசவா, நீங்க வந்து அங்க இருக்கும் போது ஒழுங்கா இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில பதிவுகள் எல்லாமே போட, பதிலுக்கு கல்யாணராமன் அவர்களும் வந்து அவர் ஒரு சில பதிவுகள் எல்லாமே போட, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்க போயிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு. அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேஜ்ல அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு. அப்புறம் வந்து பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் உட்காந்து இருக்கும் போது அமித்ஷா அவர்கள் இவங்களை கூப்பிட்டு ஏதோ வான் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் வீடியோ எல்லாமே வந்து வெளியே வந்தது. அப்பவே பலரும் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை பத்தி இவங்க இப்படி பேசினனாலதான் அமித்ஷாஜி வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பலரும் சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்த அடுத்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுவதை முற்றிலும் வந்து நிறுத்திவிட்டார். எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணாமலை வந்து இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாருங்க, அவருடைய செல்வாக்கை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, என்னதான் முன்னாள் கவர்னரா இருந்தா கூட முன்னாள் மாநில தலைவரா இருந்தா கூட அவங்க ஒரு பிரஸ் மீட்டை வந்து அண்ணாமலை அவர்களை எதிர்த்து கொடுக்குறாங்க. இதற்கு அண்ணாமலை வந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம எங்க பேசணுமோ அங்க பேசி இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்த அடுத்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜனை பத்தி யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களெல்லாம் கட்சியில இருந்து நீக்கிறாங்க. உடனே வந்து சூர்யா சிவா அவர்கள் வந்து கொந்தளிச்சு வெளியே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்க கவர்னரா இருக்கும் போது பாண்டிச்சேரியில வந்து எதுலாம் வந்து ஊழல் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன், சாக்காடை கட்டுறதுல இருந்து ரோடு போடுறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஊழல் நடந்திருக்கு, இத்தனை கோடி ரூபாய் அளவுக்கு மாசம் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம நான் பாஜகவில் இருக்கும் போது எனக்கு அகேன்ஸ்டா யார் யாரெல்லாம் வந்து செயல்பட்டாங்களோ அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் நான் இழுத்து நான் ரோட்ல விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சிவா அவர்கள் சொல்லியிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாம அந்த விஷயத்துல வந்து இத்தனை நாள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த சூர்யா சிவா அவர்கள் அப்படியே கம்ப்ளீட் அகேன்ஸ்டா மாறுறாரு. என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் நேரத்துல அண்ணாமலை அவர்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும், மேலும் வந்து மணல் குரூப் கிட்ட இருந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் யார் யாரெல்லாம் என்னென்ன தொகை வாங்கினார்கள் அப்படின்றதும் எனக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் நடந்த ஒரு சந்திப்புல எவ்வளவு பணம் கைமாறியது அப்படின்றதும் எனக்கு தெரியும், இதெல்லாத்தையும் கூடிய விரைவில் நான் ஆதாரத்துடன் நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சிவா அவர்கள் பல இடங்கள்ல வந்து குறிப்பிட்டு பேசிட்டு வந்தாரு. சரி, சூர்யா சிவா அவர்களுடைய நிலைமை இப்போ இப்படி இருக்கு. கல்யாணராமன் அவர்களையும் வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. நல்ல ஆக்டிவாக செயல்படக்கூடிய மூத்த நிர்வாகி அவரையும் வந்து கட்சியில இருந்து நீக்கிடுறாங்க. இதன் தொடர்ச்சியா தான் அடுத்த கட்டமா என்ன வருது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப லண்டன் போறாரு. லண்டன் போயிட்டு அங்க மேல் படிப்பை அவர் படிக்க போறாரு. படிச்சுட்டு இங்க வந்து திரும்பவும் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபுல்லா கத்துக்கிட்டு வந்து ஒரு அரசியலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் ஆல்ரெடி ஐபிஎஸ் ஆன
நான் இருக்கும்போது 22,000 புத்தகம் படிச்சா அப்படின்னு சொன்னவர் 22,000 புத்தகத்துல கத்துக்காததை இந்த ஒரு 6 மாசம் போயிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கத்துக்கிட்டு வந்து இங்க அரசியல் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி பலரும் எழுப்புறாங்க. மேலும் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க தான் இந்த சமுதாயத்துல வந்து பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க எல்லாருமே ஒரு அமைச்சருக்கோ அல்லது ஒரு மத்திய அமைச்சருக்கோ 2வது லெவல் 3வது லெவல் 4வது லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐடி விங்கு வார் ரூம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க் பண்றவங்க தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்க கூடியவர்கள். ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றது என்ன இருக்கு அப்படின்னா, நான் பொலிட்டிக்கல் சயின்ஸை படிச்சுட்டு வந்து நான் வந்து இங்க ஒரு மாசிவ் லீடர் ஆவான் அப்படின்றாரு. அப்படி பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாங்களா, ஐயா கருணாநிதி அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாங்களா, எம்ஜிஆர் அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா, அறிஞர் அண்ணா அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா, கக்கன் அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா, காமராஜர் அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா போன்ற பல கேள்விகள் வந்து அடுக்கடுக்கா நமக்கே தோணுது இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நீங்க இங்க இருந்துட்டீங்க, பாத யாத்திரை அது இதுன்னு சொல்லிட்டு எண்மண் எண் மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்சி நல்லா வளர்த்துட்டீங்க. வளர்த்த பிறகு இப்போ தமிழிசை அவர்கள் என்ன பண்றாங்க, ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து இங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. நின்ன உடனே அக்கா தோத்துடுறாங்க. தோத்த பிறகு கட்சியில வந்து உட்கட்சி பூசல் உட்கட்சி மோதல் அப்படின்றது ஒண்ணு வெடிக்குது. இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத நீங்க யோசிக்கணுமே தவிர இங்க இருந்து இப்ப நீங்க லண்டன் போயிட்டு அங்க 6 மாசம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் சரியாகாது. இப்ப இங்க இருந்து இவர் அங்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த மாநில தலைவர்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தா கட்சி எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் இருக்கும், எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படின்றத யாராலையும் வந்து கணிக்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுக்கு அடுத்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியவர்களை வரக்கூடிய மாநில தலைவர் அனுசரிச்சு கொண்டு போனா சரி, இல்ல இவங்க வந்து பழைய மாதிரி நான் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது கட்சி எப்படி இருந்ததோ, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும்போது கட்சி எப்படி இருந்ததோ, எல் முருகன் அவர்கள் இருக்கும்போது கட்சி எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு ஸ்டைல வந்து இவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேறு வேறு கட்சிக்கு சிதறி செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா தொடரணுமா தொடரக்கூடாதா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.